நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சகல விதமான தோஷங்களுக்கும் எளிமையான ஒரு சிறிய பரிகாரம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ந்து அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த விஷயங்கள் அற்புதமாக நமக்கு செயல்பாட்டுக்கு வரும். முதல்ல தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம், ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம். இது இல்லாமல் பூர்வ புண்ணிய தோஷங்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய அவர்கள் செய்த சகல விதமான குற்றங்களும் குறைகளும் அந்த சகல விதமான தோஷங்களுக்கும் ஒரு எளிமையான பணம் செலவழிக்காத எளிமையான பரிகாரம். இதை உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதல் தோஷம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன வாழைப்பழத்தை சாப்பிட்றோம், அந்த தொலியை கீழே போட்டுரும், அதை வலிக்கு விழுகிறாங்க, அவங்க ஒரு சாபம் போடுறாங்க. அது சாப தோஷங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெண் சாபம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சகல விதமான தோஷங்கள் உங்கள் வீட்டில் ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் வளர்ப்பீங்க. வளர்க்கும் போது அது உங்களை அறியாமல் கைவிட்டு போகக்கூடிய ஒரு தடுமாறக்கூடிய நிலைகள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எடுக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்ம உணர்ந்து செயல்படுத்தணும். அது முக்கியமான பரிகாரம், செலவில்லாத பரிகாரம். இதை என்னன்னு தெளிவாக சொல்கிறீங்க. இப்போ இந்த பரிகாரத்தை ஒரு 15 நாள் விரதம் இருந்து செய்யணும். பௌர்ணமி அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்கணும். பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை ஆரம்பிக்கும் போது இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். அமாவாசை அன்னைக்கு போய் கடல்லையோ ஆற்றிலையோ முங்கி எழுந்திரிச்சிட்டு நாங்கள் செய்த சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க முன்னோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி அந்த குளித்த நீரோட அப்படியே மணலை லிங்கமாக பாவச்சு லிங்கமாக உருவாக்குங்க. லிங்கமாக உருவாக்கி ஒரு சிறிய மல்லிகைப்பூ போடுங்க. மல்லிகைப்பூ போட்டு அருகம்புல் வச்சுட்டு அந்த லிங்கமாகவே மனசார லிங்கத்தை நினச்சிக்கிட்டு 4 தலைவாசல் அப்படின்னு வச்சுட்டு 4 தலைவாசல் வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 21 சூடம் அப்படிங்கிற முறையில் வச்சு நம்மளுடைய மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்கணும். ஆசீர்வாதத்தை கேட்டு மன்னிப்பு கேட்கும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இதை கண்கூட பார்க்கலாம். இந்த விஷயத்தை எங்களுக்கு எளிமையாக கொடுத்த எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு மிக மிக அன்பான நன்றி, வணக்கம்.